சனியினுடைய தாக்கம். சனி யாருன்னா ஒரு நீதிமான் தான் சொல்லுவாங்க. நீ எவ்வளோக்கு எவ்வளோ அவரை நன்மையோ கெடுதலோ செஞ்சு வந்திருந்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் படாத துன்பங்களை அனுபவிச்சு ஆயிருக்கணும். சில பேருக்கு தொழிலை விட்டே ஓடி இருப்பாங்க, சில பேருக்கு தொழிலும் இருக்காது, சில பேருக்கு தொழில் முயற்சி பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தும், சில பேருக்கு உடல் ரீதியான மருத்துவமனையில் படுத்து கிடப்பான், சில பேர் வாழ்க்கையை தொலைப்பான், மனைவி மக்களை விட்டுடுவான், தன்னிச்சையா இருப்பான், வழக்கு கோர்ட்டு கேஸ் அலைவான், பூமி சம்பந்தமான பிரச்சனை வரும், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கும். கிட்டத்தட்ட அவனால் இயக்க முடியாத நிலை ஏற்படக்கூடிய துன்பம் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற மனிதர்கள் கூட உண்டு. கடகராசியில் கண்டக சனியாக 2.5 வருஷம், அஷ்டம சனியில் 2.5 வருஷம். இது கிரக சூழ்நிலைகள் இருப்பதனால இந்த காலகட்டத்தில் எந்த கோயிலுக்கு போயணும், எந்த பரிகாரம் பண்ணியிருந்தாலும் நான் சொல்வது அவன் எல்லாத்தையும் அடைஞ்சே தரும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்காலத்தில் தான் கடைசி காலகட்டம் இந்த மார்ச் மாதம் 29 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சி அவனுக்கு எப்படியாக இருக்கும், எதை இழந்தானோ அவனுக்கு அது அடைஞ்சிருவான். தொழில் யாருக்கு இல்லாமல் இருந்தானோ புதிய தொழில் கிடைக்கும், நல்ல வருமானங்கள் உண்டாகும். இப்போ புதிய மனைவி மக்களில் கோர்ட்டு கேஸ் இருந்து சமரசம் ஆயிடுவாங்க. இல்லை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, குழந்தைங்க பிரிஞ்சு போச்சு, அது நல்ல ஒற்றுமையாக வந்துடுவாங்க. உடல் ஆரோக்கியங்களும் சீராகும், படிப்படியாக நிவர்த்தி ஆகிடும். குடும்ப வாழ்க்கையில் தேவைங்கிறது என்னென்ன தேவையோ அத்தனை செல்வங்களுக்கு அவன் வந்து சேருவான். ஒட்டுமொத்தமா ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ஒட்டுமொத்தமா கடகராசி நேயர்கள் முழுவதுமா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் பட்டீங்களோ பெருமூச்சு அடைஞ்சு விட்டுட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வழிமுறைகளை இறைவன் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க அள்ள முடியாத பொருளாதார நிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஒரு சீர்படுத்தி ஒரு நிறைவான மகிழ்ச்சியா வாழ்வதற்கான ஒரு தருணத்தை மார்ச் 29 கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதே கிரக சனியினுடைய ஆதிக்கம் இல்லாம சனியே கொடுக்கிறார். எவ்வளவு கஷ்டப்படுத்தி போனாரோ அவரை போல கெடுப்பாரிலே அவரை போல் கொடுப்பார். அவர் தேவைங்கிற செல்வத்தை உனக்கு செல்வம் மட்டும் இல்லாம எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு நான் போறேன்டா அப்படின்னு போன பிறகு அமோகமான வளர்ச்சி இருக்கிறது. யாருக்கு தடைப்பட்டு உட்கார்ந்தாங்களோ திருமண வாழ்க்கை நிவர்த்தி ஆயிடும். வெளிநாடு முயற்சி தடைப்பட்டவங்க வெளிநாடு போவாங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை உள்ளவங்க தீர்வு ஆயிடும். நிறைய எதிர்பார்த்து இருப்பாங்க, கோடி கணக்கில் சொத்துக்கள் குவியும். அப்ப செல்வ ராசிகள் சிறந்த வருடமாக கடகராசி நேயர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு புகழோட செல்வத்தோட ஒரு மறுமலர்ச்சியான ஒரு புரட்சியான வாழ்க்கை அடையுங்கிறதுல எந்த விதமான ஐயம் இல்லை. கவலைப்படாம நேயர்களே நல்ல நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க. வாழ்ந்து வரக்கூடிய காலத்துல கொஞ்சம் கவனமா மட்டும் மார்ச் வரைக்கும் இருங்க, எல்லாமும் சிறப்படையும்.